நினைத்து பாருங்கள், ஒரு பொன் குடம் இருக்கிறது. அந்த பொன் குடம் குடமாக இருந்தாலும் மதிப்பு அதிகம், பொன் குடம் உடைந்தாலும் மதிப்பு அதிகம். ஏன்? இருப்பது பொன். பொன்னிற்கு மதிப்பு மிக மிக அதிகம். அதே நேரத்தில் ஒரு மண் குடம் இருக்கிறது என்று வைப்போம். குடமாக இருக்கிற போது மதிப்புதான், ஆனால் உடைந்து விட்டால் மதிப்பே கிடையாது. ஏன்? உள்ளே இருப்பது மண். இரண்டுமே குடம்தான், இரண்டுக்குமே மதிப்புதான். ஆனால் உடைந்தால் பொன் குடம் மதிப்பாகிறது, மண் குடம் மதிப்பிழக்கிறது என்று சொன்னால் குடத்தில் அல்ல விஷயம், உள்ளே இருக்கக்கூடிய பண்பு என்ன என்பதுதான் விஷயம். அதே போல ஒருவன் ஏழையாக இருக்கிறானா அல்லது பணக்காரனாக இருக்கிறானா என்பது விஷயம் அல்ல. காரணம், செல்வம் கூட குடத்தை போல உடைந்து போகலாம். ஆனால் எதை வைத்து மதிப்பு இருக்கிறது தெரியுமா? அவரிடத்தில் இருக்கக்கூடிய பண்பு என்ன என்பதை வைத்துத்தான் மதிப்பு.